தமிழிசை மும்மணிகள் என்று, ஆதி மும்மூர்த்திகள் என்றும், சீர்காழி மூவர் என்றும் சிறப்பிக்கப் பெறுபவர்கள் முத்துத்தாண்டவர், மாரிமுத்தாபிள்ளை, அருணாசல கவிராயர் ஆவார். இவர்களுடன் கோபாலகிருஷ்ண பாரதி என்பவரை சேர்த்து தமிழிசை நால்வர் என்றும் அழைப்பதுண்டு. முதலாவதாக முத்துத்தாண்டவரை பற்றி பார்க்கலாம். முத்துத்தாண்டவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சீர்காழியில் இசைவேளாளர் குடும்பத்தில் 1525 பிறந்தார். ஆரம்பத்தில் இவர் தாண்டவன் என்று அழைக்கப்பட்டார். இளமை காலத்தில் குஷ்ட நோயால் துன்புற்ற போதிலும் நாள் தவறாமல் இறை வழிபாடு புரிந்து வந்தார். இவரது குடும்பத்தினர் இவரை பகைத்து ஒதுக்கிய போதிலும் திருக்கோவிலில் வேலை செய்த ஒரு மாதின் வீட்டிற்கு தினமும் சென்று அவள் பாடும் சிவநாம கீர்த்தனைகளை கேட்டு இன்புற்று வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் ஆலய வழிபாடு முடிந்து பசியின் கொடுமையால் ஊர்த்தி அறையில் படுத்து உறங்கிவிட்டார். நள்ளிரவில் விழித்தபோது கோயில் பூட்டப்பட்டிருப்பதையும் உடல் பசியாலும் பிணியாலும் வருந்துவதையும் கண்டு அம்மையப்பரின் திருவடிகளை நினைத்து வணங்கினார். அப்பொழுது தேவி கோவில் குருக்களின் 10 வயது சிறுமி தோற்றத்தில் தோன்றி இவரது பசியை தீர்க்க உணவளித்தார். பசிப்பிணி நீங்கிய தாண்டவன் உடல் பிணியையும் நீங்கும்படி வேண்டினார். இரவியர் அவரை தில்லையம்பதிக்கு சென்று நடராச பெருமானை இன்னிசையால் வழிபடும்படி கூறினார். இனி நான் பாடும் வகையறியேன் என்று கூற இரவியர் நீ கூத்த பெருமான் திருமுன் வழிபாடு செய்யும் அன்பர் கூட்டத்திலிருந்து எச்சொல் முதலாக வெளிப்படுகின்றதோ அச்சொல்லையே முதலாக வைத்து பாடுக. பாடும் ஆற்றலை அப்பரமர் உனக்கு அருள்வார் என்று கூறி மறைந்தார். இதனை செவியுணர்ந்த அவ்வூர் மக்கள் மகிழ்ந்து அன்று முதல் இவரை முத்துத்தாண்டவர் என்று அழைக்கலானார். மறுநாள் சிதம்பரம் சென்று இறைவனை தொழுது நிற்கும்போது அன்பர் கூட்டத்திலிருந்து பூலோக கைலாசகிரி சிதம்பரம் எனும் தொடர் வெளிப்படவே அதனையே முதலாக வைத்து பூலோக கைலாசகிரி சிதம்பரம் அல்லாமல் புவனத்தில் வேறு உண்டோ என்று ஒரு கீர்த்தனையை இறைவன் திருவருளால் பாடி முடித்தார். பாடி முடித்ததும் இவரது குஷ்ட நோய் நீங்கியதுமல்லாமல் தன் முன்பு 5 பொற்காசுகள் கிடைப்பதைக் கண்டு மகிழ்ந்தார். இவ்வாறே ஒவ்வொரு நாளும் இறைவன் திருமுன் இன்னிசைகளை பாடி பொற்காசுகளை பெற்றார். ஒரு நாள் பக்தர்களிடமிருந்து எச்சொல் வெளிப்படவில்லை. அன்று பேசாதே நெஞ்சமே என்று பாடி பொற்காசுகள் பரிசாக பெற்றார். ஒரு நாள் சீர்காழியிலிருந்து சிதம்பரம் வரும்பொழுது கொள்ளிடம் 6 வெள்ள பெருக்கெடுத்து ஓடியது. காணாமல் விண்ணிலே காலம் கழித்தோமே என்று பாடினார். ஆற்றில் நீர் குறைந்து இவருக்கு வழி கொடுக்க மறுகரை கடந்து மகிழ்ச்சி களிப்பில் தரிசனம் செய்வேனே என்று பாடினார். பின் சிதம்பரம் சென்று இறைவன் திருமுன் கண்டபின் கண்குளிர்ந்தேன் என்று பாடலை பாடினார். ஒரு முறை சிதம்பரம் வரும் வழியில் இவரை பாம்பு கடித்துவிட்டது. சிறிது உள்ளம் கலங்காமல் மருந்தும் உண்ண மறுத்துவிட்டு அருமருந்தொரு தனி மருந்து அம்பலத்தில் கண்டேன் என்று பாடலை பாடி விஷம் நீங்க பெற்றார் என்று செய்தியும் இடம்பெறுகிறது. இவ்வாறு நடராச பெருமான் மீது எண்ணற்ற இசை பாடல்களை பாடியுள்ளார். இவர் இயற்றிய கீர்த்தனைகள் 60 பதங்கள் 25 தவிர எண்ணற்ற இசை பாடல்களையும் இயற்றியுள்ளார். இவரது பதங்கள் ஐயனே நடனம், தெருவில் வாரானே ஆகியவை ராகபாவமும் சிங்கார ரசமும் பொருந்தியுள்ளன. இவரது பாடல்களில் பொற்சுவை, சொற்சுவை, இசை நுணுக்கம், எதுகை, மோனை, பழைய வரலாற்று சித்தாந்த செய்திகள் ஆகியவையெல்லாம் மிகுந்து காணப்படுகின்றன. பல அரிய செயல்களை நிகழ்த்திய இவர் ஆவணி திங்கள் பூச நன்னாளில் மாணிக்கவாசகர் பேரெனக்கு தரவல்லையோ என்னும் பாடலை பாடி சிதம்பரத்தில் எழுந்த பேரொளி பிழம்பில் 2 கலந்தார். இவர் மணலி முத்துகிருஷ்ண முதலியாரால் கனகாபிஷேகம் செய்ய பெற்றார். இவர் பாடிய 60 கீர்த்தனைகள் 25 ராகங்களிலும் 7 தாளங்களிலும் கிடைக்கப்பெற்றன. அதில் பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்ற 3 அமைப்புகளுடன் பாடியுள்ளார். இவரின் கீர்த்தனைகளில் முத்திரை கிடையாது. இவர் நாட்டியத்திற்காக பாடிய 25 பதங்கள் 12 ராகங்களில் அமைந்துள்ளது. இத்துடன் முத்துத்தாண்டவர் பற்றி செய்திகள் முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.